கோசோங் அதாவது அறவே சீனி இல்லாத பானங்களை மேலும் குறைந்த விலையில் விற்பது குறித்து F&B எனப்படும் உணவக மற்றும் பானங்கள் தொழில்துறையினருடன் பேசப்பட்டு வருகிறது. பெரும்பாலான உணவக நடத்துனர்கள் அதனை வரவேற்றிருப்பதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் KPDN துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்துள்ளார். KPDN புதிதாக தொடங்கியுள்ள #ஜோம் கோசோங் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு அமைகிறது. இதன் மூலம் பல உணவு மற்றும் சில்லறை வணிகங்கள் மெதுவாக தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மலிவான விலையில் சீனி இல்லாத பானங்களை பரிமாற வழிவகுக்கும். உணவக பானங்களிலிருந்து சீனியை நீக்குவதற்கு குறைந்த கட்டணம் செலுத்துவதன் மூலம் வெளியில் சாப்பிடுவது விரைவில் மலிவானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த #ஜோம் கோசோங் பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக வாடிக்கையாளர்கள் முதலில் சீனி இல்லாத பானத்தை தான் ஆர்டர் செய்வர். தேவைப்பட்டால் மட்டுமே சீனியை போடுமாறு கேட்பர். காரணம், தற்போது கூராங் மானிஸ் என ஆர்டர் செய்தாலும் கிடைப்பது என்னவோ மானிஸ் தான் என துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த இயக்கத்தில் மலேசிய இந்திய உணவக நடத்துனர்கள் சங்கமான பிரிமாஸ், மலேசிய முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கம் பிரேஸ்மா உள்ளிட்ட தரப்புகளும் இணைத்துக் கொள்ளப்படும் என்றார் அவர். சிறார் தொழிலாளர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுவதை குளோபல் ஈக்வான் நிறுவனம் மறுத்துள்ளது. அது போன்ற சட்டத்தை மீறும் செயல்களில் எக்காலத்திலும் தாங்கள் ஈடுபட்டதில்லை என அறிக்கையொன்றில் அது கூறியது. எனவே வைரலான குற்றச்சாட்டு அனுமானத்தின் அடிப்படையில் தீய நோக்கத்துடன் செய்யப்படும் அவதூறு என அந்நிறுவனம் கூறிக்கொண்டது. என்ற போதிலும் அவ்விவகாரம் குறித்த விசாரணைக்கு போலீசுடன் ஒத்துழைக்க தயார் என அது தெரிவித்தது. முன்னதாக போலீஸ் மேற்கொண்ட குளோபல் சோதனை நடவடிக்கையில் ஸ்லாங்கோர் மற்றும் நெக்ரி செம்பிலானில் உள்ள 18 சிறார் இல்லங்களிலிருந்து 402 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு அங்கு பல்வேறு அநியாயங்கள் நடப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் கூறியிருந்தார். இதையடுத்து 105 பெண்கள் உட்பட 171 பேர் கைதாகினர். ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி மஇகா தனது தேர்தல் இயந்திரத்தை தொடக்கியுள்ளது. மக்கோத்தாவில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக ஏறக்குறைய 5100 இந்திய வாக்காளர்கள் திகழ்கின்றனர். அவர்களை பெருமளவில் தேசிய முன்னணிக்கு ஆதரவளிக்க அயராது உழைப்போம் என மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் சூளுரைத்தார். மக்கோத்தா சட்டமன்ற தேர்தலில் இந்தியர்களின் வாக்குகள் மூலம் கிடைக்கப் போகும் வெற்றியானது ஜோஹர் மாநில இந்தியர்கள் இன்னமும் தேசிய முன்னணிக்கு பக்கபலமாக இருப்பதை உறுதி செய்யும் அடையாளமாக அமையும் என்றார் அவர். நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்ட மஇகாவின் தேர்தல் பணிக்குழு நிகழ்ச்சியில் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் கலந்து கொண்டார். தேசிய முன்னணியின் வெற்றிக்கு மஇகாவின் பங்களிப்பு மிக முக்கியம் என்றும் அக்கட்சி முழு மூச்சாக பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் உட்பட கட்சி உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானோர் நேற்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இவ்வேளையில் இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ள மாநில மஇகா முழு தயார் நிலையில் இருப்பதாக முன்னாள் ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ அசோஜன் கூறினார். இந்திய வாக்காளர்களை திரட்டி தேசிய முன்னணியின் வெற்றிக்கு வித்திடுவோம் என மஇகா தேசிய உதவி தலைவருமான அவர் தெரிவித்தார். மக்கோத்தா இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் சனிக்கிழமை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்களிப்பு செப்டம்பர் 28 நடைபெறும். திரங்கானு மாராங்கில் சிறையிலிருந்து வெளியான ஒரு நாள் இடைவெளியில் கழுத்தில் கீறல்களுடன் சாலையோரமாக ஆடவர் இறந்து கிடந்தார். 32 வயது நபரின் அச்சடலம் கம்புங் பந்தாய் சிப்ராங் மாராங்கில் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டது. ஜன்னல் கண்ணாடி துண்டுகளால் அவரின் கழுத்தில் கீறப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இறப்பதற்கு முன்பாக அவ்வாடவரை கழுத்தில் ரத்தம் வடிந்த நிலையில் அவரின் தாயும் தம்பியும் கண்டிருக்கின்றனர். அவர் இரத்த வெள்ளத்தில் சாலையில் விழுந்து கிடந்ததை மோட்டார் சைக்கிளில் வந்த அண்டை வீட்டுக்காரரும் பார்த்திருக்கிறார். சவ பரிசோதனைக்காக சடலம் சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. தற்போதைக்கு திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானில் போலி பாறைகளில் கேமராக்களை பதித்து பல வெந்நீர் ஊற்றுகளில் சுமார் 1000 பெண்கள் வரை குளிப்பதை படமெடுத்த ஆடவன் ஈராண்டுகள் சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளான். மே மாத வாக்கில் யமகாத்தா மாநிலத்தில் வெந்நீர் ஊற்றில் கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை பெண் ஒருவர் கண்டுபிடித்து போலீசில் புகார் செய்தார்.
இதையடுத்து தயாராக காத்திருந்த போலீஸ் ஒரு நாள் தான் வைத்த கேமராவை எடுப்பதற்காக வந்தபோது 31 வயது அவ்வாடவனை கையும் களவுமாக பிடித்தது. 2022ஆம் ஆண்டிலிருந்து வெவ்வேறு வெந்நீர் ஊற்றுகளில் இதுவரை 1000 பெண்கள் குளிப்பதை தாம் படமெடுத்திருப்பதை விசாரணையில் அவன் ஒப்புக்கொண்டான். அவன் சிறார் ஆபாச படங்களை வைத்திருந்த வழக்கிலும் சிக்கியவன் என தெரிய வந்துள்ளது. அரசு தரப்பு அவனுக்கு 2 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது ஜப்பான் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கு வெறும் 2 ஆண்டுகள் தானா என நெட்டிசன்கள் கொந்தளித்து வருகின்றனர். நீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி தனது தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி 7:30க்கு புட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்மியமான சூழல். இந்தியா கேட் உணவகம். கோலாலம்பூர் ஸ்ரீபட்டாலிங்கில் உள்ள ஓர் உணவகம் முற்றிலும் வழக்கத்திற்கு மாறாக செண்டோல் பானத்தை மொறுமொறுவென பொரிக்கப்பட்ட பன்றி இறைச்சி கொழுப்புடன் பரிமாறுகிறது. மலேசியர்களுக்கு தெரிந்தவரை செண்டோலில் அரைத்த ஐஸ் கட்டி, பனை சர்க்கரை சாறு, தேங்காய் பால், பச்சை நிற செண்டோல் தான் இருக்கும். ஆனால் டிக்டாக்கில் வைரலாகியுள்ள அக்கடை ஒரு படி மேலே சென்று செண்டோலின் மீது மொறுமொறு பன்றி இறைச்சி கொழுப்பு துண்டுகளை தூவி பரிமாறுகிறது. முதலில் சாப்பிட தயங்கினாலும் செண்டோலின் பன்றி இறைச்சி கொழுப்பு பொரியல் நன்றாகவே ஒத்துப்போவதாக வீடியோவை பதிவேற்றிய ஆடவர் கூறினார். 10க்கு 9 மதிப்பெண்கள் கொடுப்பேன் என அவர் கூறி வெளியிட்டுள்ள டிக்டாக் வீடியோ இதுவரை 1 லட்சம் வியூஸ்களை பெற்றுள்ளது. எதிர்பார்த்தது போலவே நெட்டிசன்களிடமிருந்து கலவையான கருத்துகள் கிடைத்து வருகின்றன. புதுமையாக உள்ளதே என சிலர் வியந்தாலும் பலர் தயவு செய்து செண்டோலையாவது விட்டு வையுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாசி லெமாக் பாபி, நாசி கண்டார் பாபி முடிந்து இப்போது இது வேறா என சலித்துக் கொண்டனர். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர, PGL 11 லிருந்து 16 செப்டம்பர் வரை.